ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷட் ஆஃப் ரிக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டியை பற்றி தான். ஓகே, இதை நான் க்ரியேட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 GB கிட்டத்தட்ட வருது. அண்டு நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப பிகினரான ஒரு மிஷின் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஃப்ளாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளாக் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரூட் ஃப்ளாக். ஓகே, ஸோ இதை நீங்கள் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வெர்ச்சுவல் பாக்ஸில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட டார்கெட், அதாவது என்னோட நோட் பாக்ஸோட ஐபி வந்து நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ARP-scan-l அப்படிங்கிற அந்த கமெண்ட் கொடுத்து டார்கெட் மிஷினோட ஐபி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட நோ பாக்ஸ் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம nmap ஸ்கேன் வந்து பண்ணலாம். ஓகே, nmap, அதுக்கப்புறம் டார்கெட் மிஷின் ஐபி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் போர்ட் 80 மட்டும்தான் இப்போ ஓப்பனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு எந்த ஒரு போர்ட்டும் இதில் ஓப்பனில் கிடையாது. ஸோ இந்த போர்ட் 80 மட்டும் நீங்கள் எனுமரேட் பண்ணால் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனுமரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டார்கெட் மிஷின் ஐபியை வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதில் வந்து ஏதாவது வல்னரபிள் இருக்குது அந்த வெப்சைட்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்பாச்சி பேஜ் மட்டும்தான் இதில் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது robots.txt இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ robots.txt. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்க கிடையாது. அண்ட் இதில் வேறு என்னென்ன டைரக்டரிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ டர்ப் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டர்ப் http://target mission IP கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டரி ப்ரூஃபஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் இதோட டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா WordPress அப்படிங்கிற ஒரு டைரக்டரி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது மூலியமாக இந்த மிஷினில் உங்களுக்கு WordPress இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லைக் இதில் வந்து /WordPress அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதில் வேறு ஏதாவது ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த WordPressல வந்து ஏதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா WordPress எனுமரேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து wp scan -url http://ip address /WordPress. ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து எனுமரேஷன் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் யூசர் எனுமரேஷன் மட்டும் பண்ணுறேன். இதில் என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டில் இன்னும் லோடிங்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து எனுமரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இட் வில் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட பாஸ்வேர்டு ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரைட், ஸோ டர்ப் http://target mission IP. ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைரக்டரி மட்டும்தான் செக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபைல் அப்படின்னா லைக் PHP, HTML அண்ட் SVG. ஓகே, ஸோ வேறு ஏதாவது PNG அண்ட் JPG. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லைக் PDF. ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஃபைல்ஸ் வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா index.html அண்ட் img.jpg அப்படின்ட்டு ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, ஓகே, நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இதோட டெர்மினேட் பண்ணிக்கிறேன் அந்த ப்ரூட் ஃபோர்ஸிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ட்ப்ரெஸ் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, img.jpg. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ், அதாவது லீட் லாங்குவேஜில் எழுதியிருக்க ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எனுமரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வேர்ட்ப்ரெஸ் மூலயமா நீங்கள் எனுமரேட் பண்ண பார்ப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப கஷ்டம். நெட்கேட்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு டூல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இந்த விண்டோவை. ஸோ சர்வீஸ் PostgreSQL start and MSF console -q. ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு MSF கன்சோல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து MSF ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம சர்ச் லைக் நம்ம வேர்ட்ப்ரெஸ் தானே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதோட எக்ஸ்ப்ளாய்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வால்த்ரோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த WP_admin இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ எக்ஸ்ப்ளாய்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், இந்த மாடலுக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோ ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆர் ஹோஸ்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டார்கெட் மிஷன் IP அண்ட் செட் யூசர் நேம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நோ பாக்ஸ், நம்ம WP ஸ்கேன் மூலியமாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த யூசர் நேம் தான் நோ பாக்ஸ். ஓகே, தென் செட் பாஸ்வேர்டு வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த டைரக்ட் டர்ப் ஸ்கேன் மூலியமாக ஃபைல் வந்து ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, img.jpg. ஸோ அதில் இருக்க பாஸ்வேர்டு தான். ஸோ ஸ்பேஸ். ஓகே, தென் செட் டார்கெட் URI. ஓகே, இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் டைரக்டரி வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, தென் வேறு ஏதாவது செட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷோ ஆப்ஷன்ஸ்.
ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷெல் கமாண்ட் வந்து கொடுப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம TTY ஷெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைத்தான் ஸ்பான் ஷெல். ஓகே, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கச் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் பேஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எஸ்கச் வந்து நான் யூஸ் பண்ணல இந்த மிஷினில். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் நீங்கள் எந்த யூசரில் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ பேஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா www டேட்டா இந்த யூசரில் தான் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்எஸ். ஓகே, ஸோ cd ஸ்பேஸ் டபுள் டாட். ஓகே, pwd cd ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம் ls cd ஸ்பேஸ் நோ பாக்ஸ் ls. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா root.txt இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எந்தெந்த யூசருக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூட் யூசருக்கு மட்டும்தான் ரீட் ரைட் பெர்மிஷனுக்கு, ரிமைனிங் ஆல் யூசர்ஸ்க்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ user.txt. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூசர் ஃப்ளாக். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளாக் வந்து கெட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரூட்டுக்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பெர்மிஷன் டினைடு. ஓகே, ஓகே, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்? ஓகே, ஸோ இப்போ வந்து கேட் ஸ்லாஷ் etc ஸ்லாஷ் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கலாம் இதில் வந்து என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூசர் இருக்காங்க. ஸோ உங்களோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து 1000. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் பேஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர் பேஷ். ஓகே, ஸோ இதில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூசருக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே, su நோபாக்ஸ். நோபாக்ஸ். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு கேட்குது ஸ்பேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோபாக்ஸுங்கிற யூசருக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபார்மை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோபாக்ஸ் அப்படிங்கிற யூசரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து வேறு ஏதாவது கமெண்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். எல்எஸ். ஓகே, cd ஸ்பேஸ் ஹோம் ls. ஓகே, ஸ்லாஷ் opt. ஓகே, நீங்கள் அந்த cd கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான் காட்டுது. ஸோ உங்களால் எந்த ஒரு டைரக்டரிக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா sudo ஸ்பேஸ் -l இந்த கமாண்ட் எப்பவும் போல் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் பின் விம். ஓகே, இந்த விம்
டூல் மூலியமாக நம்மளுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. ஸோ இது மூலியமா நம்ம ரூட் ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், ரூட் ப்ரிவிலேஜ் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா sudo ஸ்பேஸ் vim கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கோலன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அண்ட் /bin / உங்களுக்கு எஸ்கச் வேணும்னா எஸ்கச் கொடுங்க, இல்லை பேஷ் வேணும்னா பேஷ் கொடுங்க. எந்த ஷெல் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆக்சஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஹூஆமை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து cd /root ஓகே ls. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா root.txt இருக்குது. ஓகே, கேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ரூட் ஃப்ளாக் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான், இந்த மிஷின் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மிஷின் வந்து ஐ ஹோப் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு மிஷின் எப்போ க்ரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை. அண்ட் நெக்ஸ்ட்டு வாக் த்ரூ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.